நல்லா கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் தம்முடைய சந்தோஷத்தின் ஆவியினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க என்ன சோர்வோட என்ன கேள்விகளோட இங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கும் அவரை துதித்து அவரை நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்துல மகிழ்ச்சியின் ஆவியினால் தேவன் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் காணப்படுகிறார். வேற ஏதோ ஒரு மகிழ்ச்சியின் காரியம், தெய்வீக மகிழ்ச்சியின் அந்த அனுபவத்தினால் தேவன் இன்றைக்கும் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 16:11 இப்படியாக சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வசனம் சொல்லுகிற. எத்தனை பேர் இன்றைக்கும் தேவனுடைய ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கும் விசுவாசத்தோடு நம்ம உற்சாகத்தோடு சேர்ந்து தேவனை பாடி துதிக்கும் பொழுது ஆனந்தத்தினால் தேவன் நம்மை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஆமென். தேவன் அப்படி என்ன நிரப்பணும்னு சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுவோமா? நல்லா கரங்களை தட்டலாமா? இப்படி எஸ், மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு உற்சாகத்தோடு. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நல்ல உற்சாகத்தில் கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி. ஆமென். ஆனந்தத்தோடு ஆடல் பாடல் துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆதி நிலை ஏங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. வாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் மனையாகும். அறிக்கை செய்யலாமா? சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை தீரும். சொல்லமா? சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை. உற்சாகத்தில் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம். எஸ், ஆனந்த துதி ஒலி. ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. ஆமென். உற்சாகத்தோட பாடுவோமா? ஆமென். நல்ல கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு பாடி தேவனை துதிக்கலாம்.
விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும் இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, ஆனந்த பாடல் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் ஆறாத காயங்கள் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியை தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவனை அடைக்கலம் பாடினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாடினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், எஸ், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். சொல்லுவோமா, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் கடைசியாக ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். நல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆனந்த துதி ஒலியின் சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில எழும்ப பண்ண தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். தெய்வீக சந்தோஷத்தினால் இன்றைக்கு அநேகரை அவர் நிறைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியின் ஆவியை நீர் ஊற்றுவீராக, சந்தோஷத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக. தேவனை துதித்து ஆராதிக்கிற இந்த நேரத்தை நான் விசுவாசிக்கிறேன், புலம்பலின் ஆவி ஓடி போகிறது இயேசுவின் நாமத்தில். எல்லா வறுமையின் ஆவி மாறி போகிறது. எல்லா காரியத்தை குறித்தும் குறை சொல்லி கொண்டிருக்கிற அந்த வறுமையின் காரியங்கள், குறைவின் வார்த்தையின் ஆவிகள் மறைந்து போக இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய சூழ்நிலை நிறைவாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத அவர் சொல்லி இருக்கிறாருங்க. அவரை தொடர்ந்து நீங்க தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்ப நம்முடைய தேவன் அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நமக்கு இருக்க ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், உற்சாகம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு என்ன? நம்முடைய பலனாய் அது காணப்படுகிறதாமே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சில வாழ்க்கையின் சோதனைகள் பாவத்தை
நீங்க கடந்த காலத்தில் செய்த காரியங்களை இதை நினைப்பூட்டி சில சோகங்களை சில வருத்தங்களை சாத்தான் கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். வேற எந்த மனுஷனுக்குள்ள என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியலன்னா பரவாயில்ல, என்னை உண்டாக்கின என்னோடு இருக்கிற என்னை போஷித்து என்னை வழி நடத்துகிற என்னுடைய கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது என்னை பலப்படுத்தும். அப்படிப்பட்ட பலம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் அதன் மூடாகவும் நான் கடன் சொல்லும் பொழுது உம்முடைய சந்தோஷத்தை நீர் எனக்கு தருவீராக. அது என் வாழ்க்கையை பலப்படுத்தும் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உன்னதமான தேவன் அவரையே நம்ம உயர்த்துவோமா, அவரே நம்ம உயர்த்துவோமா. Oh, we lift up your name, O Lord. Thank you, Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. நீங்க சொல்றீங்களா? முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி என் கூட சொல்றீங்களா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. சொல்லாமா? ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். வணங்குகிறேன், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. அறிக்கை செய்யலாமா? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே. சொல்லுமா? கரங்களை உயர்த்தி. உன்னதமானவரே, yes Jesus, என் உறைவிடம் நீர்தானே. நம்மை மறந்து அவரை உயர்த்துவோமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன்.
உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. இப்பொழுது நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு தேவ ஆவியானவரின் மறுரூபமாக்கும் வல்லமை என்ற தலைப்பை தியானிக்க போகிறோம். And now we are going to meditate on the topic, the transforming power of God's Spirit. தேவ ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய இருதயங்களை எப்படி அவர் மாற்றுகிறார் என்று பார்க்க போகிறோம். We are going to look into when the Spirit of God comes, how is He changing or transforming our life. ஒவ்வொரு முறை ஆவியானவர் இறங்கி வரும் பொழுதும் வேதத்திலே பலவிதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது பார்க்கலாம். Each and every time the Spirit of God descended, we can see many changes took place. வாசிங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from 1 Samuel chapter 10 and verse 9. As Saul turned to leave Samuel, God changed Saul's heart, and all these signs were fulfilled that day. அவன் சமூவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவன் என்று சொல்லப்படுகிற சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது பாருங்கள், தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தாராம். And we see as Saul turned to leave Samuel, God changed Saul's heart. ஆவியானவர் வரும் பொழுது வேறே இருதயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாராம். And He gives us a different heart. உண்மையாகவே தேவனுடைய ஆராதனைக்கு அவர் ஆராதிக்க அவருடைய சபைக்கு அப்படி செய்தி கேட்க நாம் வரும் பொழுது உண்மையாகவே வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டார்கள். கர்த்தர் ஒரு மறுமாக்கிற வல்லமையை அவளுக்கு அளித்து தான் திரும்ப அனுப்புவார். And truly speaking, when we come into the church to worship God, He will not send us the way that we came, but He will transform us and change our heart and send us. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது நம்முடைய திங்கிங், நம்முடைய சிந்தனை, நம்முடைய உள்ளம் வேறு விதமாக இருந்தாலும் இங்கிருந்து போகும் பொழுது ஆவியானவருக்கு ஏற்ற ஒரு உள்ளமாக இருதயமாக சிந்தைகளாக மாற்றி கர்த்தர் மாற்றி அனுப்புவார்னு விசுவாசிக்கிறேன். I believe when we come in, we had a different mind, different heart, but when we return back, I believe the Spirit of God would have changed our heart and mind, and He will send us. இங்கு சவுலை குறித்து பார்க்கிறோம். We see about Saul here. இந்த அருமையான சவுல் ஒரு சாதாரண மனுஷனாய் காணப்பட்டார். This man Saul was an ordinary man. காணாமற் போன கழுதைகளை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். He was a man looking for the lost donkey. ஆனால் அவருக்கென தேவன் ஒரு உன்னத அழைப்பை வைத்திருந்தார். But God had in fact a divine purpose for him and a call. சவுலை கொண்டு தேவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. And there was a greater purpose which God had to fulfill through Saul. அந்த நோக்கம் என்னவென்றால் இஸ்ரவேலின் மேல் சவுலை முதலாக ராஜாவாக மாற்ற வேண்டும் என்ற பெரிய நோக்கத்திற்கு தேவன் செயல்பட்டதை பார்க்கலாம். And we can also see God had a greater purpose for Saul in order to make him as the first king of Israel. சாமுவேலை கொண்டு அவரோடு பேசுகிறார். Making use of Samuel, he spoke to him. அவரிடத்தில் பேசிவிட்டு அவன் திரும்பும் பொழுது பாருங்கள், அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். And we see when he had finished talking with Samuel and when he turned, he had a different heart. God had changed his heart. இருதயம் என்று சொல்லும் பொழுது எழுத்தின்படியான இரத்தத்தை பம்ப் செய்கிற இருதயம் அல்ல, உள்ளான மனுஷன் என்ற அந்த நிலையில பார்க்கிறோம். When you talk about heart, it's not literally the heart that is functioning inside, but then the inner man God had changed. பாருங்கள், அவர் வரும் பொழுது அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா, அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையே என்ன, கழுதையை காணும் தேடிட்டு வந்தார். And when he had come, he was only having his own personal problem. He was searching for the lost donkeys. ஆனால் தேவன் அவரை அனுப்பும் பொழுது என்ன மாறுதல் ஏற்படுகிறது தெரியுமா? But when the Lord sent him back, how it had changed? தேசத்தை குறித்து ஒரு பாரம் வருகிறதை பார்க்கலாம். We can see he had a burden concerning the nation. இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். God changes the heart. நோக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். God is a God who changes the purpose. நான் சொல்ல போனால் முழு ஆழத்துமே மாறுகிறதை பார்க்கலாம். In fact, the entire
entire form, the person is changed. பாருங்கள், தேவன் சவுலுக்காக கொண்டிருந்த நோக்கத்தை எடுத்துவிட்டு தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை சவுலுக்குள்ளே அவர் உட்புகுத்தினதை பார்க்கலாம். And we can see God removed off the purpose of Saul and then he instilled his purpose in his heart. அதைத்தான் வேதம் வேற இருதயம் என்று அழைக்கிறது. And that is what the Bible calls as he changed his heart. பாருங்கள், தேவன் என்னென்ன மாற்றங்களை சவுலுக்குள்ளாக செய்தார். What are the changes the Lord brought into the heart அந்த of Saul? மாற்றங்கள் எப்படி நடைபெற ஆரம்பித்தது? How do the changes started happening? அது குறித்து நாம் சற்று தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். And I desire to speak on that. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Let us read from 1 Samuel chapter 10 and verse 1. Then Samuel took a flask of olive oil and poured it on Saul's head and kissed him, saying, "Has not the Lord anointed you ruler over his inheritance?" அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்த செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. இந்த 10ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே தேவன் என்னென்ன மாறுதல்களை செய்தார் என்பதை குறித்து நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். And if you read through chapter 10 verses 1 to 8, you can very well see what are the changes that the Lord brought in. இந்த வசனங்களிலே தேவன் சில ஆயத்தங்களை சவுலுடைய வாழ்க்கையிலே செய்கிறதை பார்க்கலாம். And we can see God was making preparations in the heart of Saul. தேவன் இருதயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக ஆயத்தமாக்குகிறார். Before he changes the heart, he prepares. பாருங்கள், அந்த ஆயத்தத்தை இவ்விதமாக நாம் அழைக்கலாம். We can call this preparation like this. இது ஒரு தெய்வீக ஆயத்தம். It is a divine preparation. பாருங்கள், தேவன் அவர் விரும்புகிற மாறுதலை செய்யும்படியாக ஒவ்வொரு காரியமாக சொல்லி சொன்ன காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கலாம். In order to fulfill whatever he has purposed, we can see he said certain things and he changed it. முதலாவதாக சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்கிறார். First and the foremost, Samuel anoints Saul. தனிப்பட்ட முறையிலே தலையிலே எண்ணெய் வைத்து அவரை அபிஷேகம் செய்கிறதை பார்க்கலாம். In a private manner, he pours oil on his head and he anoints him. இந்த ஒரு அனுபவம் சவுலை ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுத்தார் என்பதை குறிக்கவே காணப்படுகிறது. And this signifies a selection by God for kingship. உண்மையாகவே ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். And truly speaking, each one of us are anointed by God. நாம் கேட்டபடியே பரிசுத்தத்திற்கென்று நம்மை ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா அந்த வேளையிலே? Just as we have heard, we have been called for holiness. இந்த உலகத்தின் மக்களைப் போல அல்ல, Not like the people in the world. நம்மை தம்முடைய நோக்கத்திற்காகவே கர்த்தர் தனிப்பட தேர்ந்தெடுத்திருக்கிறார். And God has personally called us for his purpose. மற்றவர்கள் நடக்கிற வழி வேறு, The way the other people walk is different. உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் வேறு. And the purpose for which God has chosen you and me is different. நாம் நடப்பதற்கென தேவன் தனிப்பட்ட ஒரு வழியை, பாதையை ஏற்படுத்தியிருக்கிறார். And God has prepared a separate path and a way that we should walk in. அந்த ஒரு எண்ணத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்க வேண்டும். And we need to have that mindset each and every day. என்ன தெரியுமா? What is it? நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். I have been anointed by God. நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். I've been set apart or separated from the world. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். You have to keep on saying this. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். In chapter 10 from verses 2 onwards we can see many things. பாருங்கள், பல தீர்க்கதரிசன அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை பார்க்கலாம். We can also see many prophetic signs happening over there. பாருங்கள், பல தீர்க்கதரிசனமான அடையாளங்கள் சாமுவேல் சவுலுக்கு விரிவாக சொன்ன அடையாளங்கள் அதை சவுலுடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிறதை பார்க்கலாம். And Samuel provides Saul with a detailed prophetic signs and all those things happen one after the other. அந்த வசனங்களை தான் நீங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் அழகாக வாசிக்கலாம். And that is what we read in chapter 10 verses 1 to 8. அதிலே பாருங்கள், குறிப்பிட்ட மக்களை சந்திப்பாய் என்று அழகாக சொல்கிறார். And he very clearly says you will be meeting specific people. இன்றைக்கு நீ போகும் பொழுது அந்த எந்த இடத்தில் சந்திப்பா, 2 மனுஷரை காண்பாய் என்று 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். And in verse 2 he very clearly says where you will be going and you will also meet which people. அவர்கள் உன்னிடத்திலே என்ன சொல்லுவார்கள் என்பதையும் கர்த்தர் பேசுகிறார். And the Lord also spoke to him as to what those people will tell him. இதை ஏன் தேவன் வெளிப்படுத்துகிறார்? Why is that the Lord revealed it? பாருங்கள்,
அப்படி என்றால் ஒரு தெய்வீக ஆயத்தம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். And we need to take it. It means a divine preparation is going to happen. தேவன் பல விதங்களிலும் சவுலுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறார். And God prepares Saul in many different ways. சில மக்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் Not only you will meet certain people, சில செய்திகளையும் கேட்க போகிறார். you're also going to hear certain messages. அது மட்டுமல்ல, ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று திகுதேசம் சொல்ல போகிறார் என்று அந்த ஆவியில மகிழ போகிற அந்த அனுபவத்தையும் அவர் முன்னதாகவே சொல்லுகிறதை பார்க்கலாம். Not only that, he also prophetically foretold him, you will also experience the Spirit of God and its anointing, and you will also prophesy. உண்மையாகவே ஆவியிலே நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு காணப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது எதுவும் நமக்கு புதியதாக இருக்காது. And truly speaking, if we have the experience of being led by the Spirit of God, nothing will be new to us what is happening. அந்த அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? Do you have that experience? ஆவியிலே நடத்தப்படும் என்றால் தேவன் முன்னரே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவார். If you are being led by the Spirit, God will reveal everything beforehand. ஆகவே நடக்கிற காரியம் ஒன்றும் புதியதாக இருக்காது. Therefore, whatever is happening will not seem new to you. ஆகவே தேவன் நம்ம இருதயங்களை ஆயத்தப்படுத்த நம்மை அர்ப்பணிக்க கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will also submit ourselves, surrender our heart for the Lord to prepare us. இந்த 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை நடந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் சவுலுடைய இருதயத்தை விசுவாசத்திற்கென்று கட்டி எழுப்பினதை பார்க்கலாம். And therefore, whatever we read from chapter 10 verses 1 to 8, everything it built him towards faith. மேலும் இந்த அழைப்பு, இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனாகிய சாமுவேலிடத்திலிருந்து வந்ததல்ல, இந்த அழைப்பு மற்றும் இந்த அபிஷேகம் தேவன் கொடுத்தது என்ற ஒரு பெரிய விசுவாசம் சவுலுக்குள்ளே வரும்படியாக அவருடைய இருதயத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். And God prepares the heart of Saul so that he will understand this calling and anointing is not from Samuel a man, but it is from God. பாருங்கள், அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த சாமுவேலை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவனுக்கு வேறே இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And in that verse we also read Saul turned to leave Samuel, God changed Saul's heart. ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். And God gave him a spiritual empowerment. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். And even before we do something, we saw the Lord prepares the heart. பாருங்க, தேவன் சில ஆவிக்குரிய அதிகாரங்கள், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, எம்பவர்மெண்ட், அதை தேவன் கொடுத்து நம்மை இந்த காரியத்தை செய்வதற்கென்று ஆயத்தப்படுத்துவார் அன்பானவர்களே. And God will also prepare us, giving us that spiritual empowerment or the authority. பாருங்க, தேவன் கொடுத்தது ஒரு புதிய இருதயம் என்று பார்க்கிறோம். We saw God gave him another heart. தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுத்தும் பொழுது முதலாவது உள்ளான மனுஷனை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When God prepares us to do something, we need to understand first and the foremost, He changes the inner man. எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடுகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அதை சமாளிப்பதற்குரிய அந்த உள்ளான மனுஷனுடைய கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக அந்த வார்த்தை தான் வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று வேதத்தை காணப்படுகிற வார்த்தை காணப்படுகிறது. And what we see in the Bible, when He gives a different heart or changes the heart, what is there in the future, He prepares us to handle that matter as well. எதிர்காலத்திலே வருகிற சவால்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் எப்பொழுதே சவுலை ஆயத்தப்படுத்துகிறார். And from now onwards, God was preparing Saul in order to face the challenges of the future. கர்த்தர் நம்மையும் கூட நிறைய எதிர்கால திட்டங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? And say amen if you believe even God has got greater plans for us. ஏன் யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Why you can even take the life of Joseph. யோசேப்பு தன் தகப்பன் வீட்டிலே பல பாடுகளை அனுபவித்தார். Joseph suffered many sufferings in the house of his father. ஏன் அந்த பாடுகள் எல்லாமே கர்த்தர் உயர்த்த முடியாதா? Why can't not God exalt him even without the suffering? அந்த பாடுகள் எல்லாம் ஒருவித ட்ரைனிங்காக மாறினது. But those sufferings became a kind of training for him. சகோதரர்கள் கொடுத்த ட்ரைனிங். It was a training given by his brothers. பாருங்க, வீட்டிலே சகோதர
சகோதரர்கள் கொடுக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய நோக்கத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் என்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், கோபப்படக்கூடாது. And whatever problems are coming from your brothers, you have to understand and take it as a training from God. You should not get angry. ஏன் இந்த எதிர்ப்புகளை சந்திக்கிறார் என்ற ஒரு பதிலை தெரியாமலேயே அந்த ட்ரெயினிங்ல காணப்பட்டார் யோசேப். Joseph was into that training, not even knowing as to why such a kind of situation was there for him. தேவன் அந்த முக்கியமான பொறுப்புக்கு என்று பல காரியங்களை செய்து அவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் என்று அவருக்கு விளங்கவில்லை. And he could not understand that God was preparing for something very important in the future. நம்முடைய ஜீவிதத்தில் கூட நமக்கு விளங்காத சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் தேவன் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள கத்துக்கிறவே செய்வாராக. If we are facing certain things which we could not understand, we need to know that God is preparing for something very important in the future. தேவாவியான சவுல் மீது வருகிறதை பார்க்கலாம். And we can see the Spirit of God came upon Saul. எதிர்காலத்திலே வரப்போகிற ஒரு சவாலான அழைப்புக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த சவுலை தேவன் ஆயத்தப்படுத்தியதை நாம் காணலாம். And we can also see God prepared him, equipped him supernaturally for the challenges ahead of him. முதலாவது தேவன் இதயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக அதற்கென ஆயத்தப்படுத்துகிறார். Even before the Lord changes the heart, he prepares the person. தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். And God should prepare us. ஆண்டவரே, எதிர்காலத்திலே நான் என்னவா இருக்க வேண்டும் என்று நீ சித்தம் வைத்திருக்கிறோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றிலிருந்தே என்னை ஆயத்தப்படுத்துவதாக என்று நம்ம அர்ப்பணிக்கலாம். அந்த வேளையிலே Shall we surrender ourselves? Lord, right from today onwards you prepare me for whatever you want to make out of me in the future. மனிதனுக்கு தெரியாத காரியம் என்ன தெரியுமா? What is that the man cannot know and understand? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் மனுஷனுக்கு தெரியாது. Man doesn't know what will happen the next minute. நேத்து நடந்தது தெரியும், He knows what happened yesterday. இப்போ நடக்குது தெரியும், What at present is happening he knows. ஆனா அடுத்த நிமிஷம் நடக்க போகுது தெரியாது. But he never knows what's happening, what will happen the next அது minute. தேவன் அறிந்திருக்கிறார். But God knows that. அதற்கென நம்முடைய ஜீவியத்தை இப்பொழுதே தேவன் உருவாக்க வேண்டும். And for that reason, right from now, the Lord should form us. அந்த தேவன் உருவாக்கும்படியாக அர்ப்பணிக்கும்படியாக நாம் இந்த வந்திருக்கிறோம். And today we have come here for the Lord to create us and also for us to surrender. ஆண்டவரே, என்னை உருவாக்க போகிறீரப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க கர்த்தர் செய்வாராக. May the Lord give us grace that we will surrender ourselves for the Lord to form and create ஆண்டவரே, us. இரண்டாவதாக தேவன் செய்கிற காரியம் வாசிங்கள். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். Secondly, let us read from 1 Samuel chapter 10 and verse 9. As Saul turned to leave Samuel, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, பாருங்க, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது, And as Saul turned to leave Samuel, சாமுவேல் சொன்னதெல்லாம் அவர் அப்படியே உள்வாங்கிக் கொண்டார். whatever Samuel told, he accepted and heard it. பாருங்க, இந்த ஆயத்தங்கள் நடக்கும் போது பாருங்க சவுலுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். When the preparations were taking place, many changes would have come into the life of Saul. பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கீழ்ப்படிதல் வந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். I believe a great obedience would have come into his life. சாமுவேல் சொன்னதை அவர் என்ன சொல்லி கேட்டுப்பார் தெரியுமா? ஐயா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. And when Samuel had spoken to him, what he would have said, let it happen as he has spoken. வேதத்தில் சொல்லப்படாவிட்டாலும் அபிதமா சொன்னவன் அப்படி திரும்பி போயிருக்க மாட்டார் அவரு. And though it is not recorded in the Bible, he would not have just like that gone away. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும் ஐயா நன்றி என்று சொல்லிவிட்டு திரும்பி போயிருப்பார். When a great prophet like him, when he had spoken that, he would have said, let it happen as he has spoken, and he would have thanked and returned. வேத விவரங்கள் சொல்லும் பொழுது அவர் சாமுவேலை எதிர்க்கவில்லை. And Bible scholars are saying he did not resist or Samuel over there. ஐயா, ஏன் இதெல்லாம் நடக்கணும்? Why should it happen like this? ஏன்னா எதிர்காலத்தில் அவர் ராஜாவை போது அவருக்கு அப்போ தெரியாது பாருங்க. ஆகவே இதெல்லாம் நடக்கணும் என்று ஒரு காரியத்தையும் எதிர்த்து பேசாமல் அப்படியே திரும்பி போனார் பார்க்கிறோம். And he did not resist Samuel as to what he was saying, but then he accepted what he said, Samuel said, and then he returned. சவுல் கீழ்ப்படிதலுடன் திரும்பினார் என்ன வேதத்தில் கூறுகிறார்கள். Bible scholars are saying Saul turned in obedience. பாருங்க, இந்த குறிப்பின் தலைப்பு என்னவென்றால் கீழ்ப்படிதல் மறுரூபத்திற்கு வழிவகுக்கும். And the title for this point is Obedience leads to transformation.
அவன் திரும்பின போது மாத்திருக்க அல்லவா? And the words when Saul turned. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் அர்ப்பணித்தல் மற்றும் தேவ சித்தம் செய்யும் மன விருப்பத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறதா? And this word, the act of turning, symbolizes surrender and willingness to do the will of God. கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. And his life became an obedient life. தேவன் இதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் தெரியுமா? Why, for what reason the Lord prepared him? என்னுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக உன்னை நீ அர்ப்பணி, கேள்வி கேட்காதே என்பதாக அவர் ஆயத்தப்படுத்தினார். And the Lord prepared him so that he will surrender himself completely to obey his words. பாருங்கள், நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டுமா? And how should we obey him? குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம் கீழ்ப்படிய வேண்டுமா? Like clay in the potter's hand, we have to obey. குயவன் கையில் இருக்கிற களிமண் அது எப்படி இருக்கும்? And how will the clay in the potter's hand be? நீங்க பாத்திருக்கீங்களா அந்த குயவன் வணைகிற அந்த காரியத்தை பாத்திருக்கீங்களா? And have you seen how the potter is shaping the pot? அந்த களிமண் ஒரு உருவம் இல்லாமல் காணப்படும். A clay will be without any form. அந்த களிமண் வணைகிற குயவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது பாருங்க, அதை அழகான பாத்திரமாக அவர் வணைகிறதை பார்க்கலாம். And when the clay surrenders itself completely into the hands of the potter, he will be able to create a beautiful vessel. அதை வணைந்து முடிக்கிற வரைக்கும் அந்த களிமண்ணுக்கும் தெரியாது, பார்க்கிறவர்களும் தெரியாது என்ன விதமான பாத்திரம் வரப்போகுது, உருவாக போகுதுன்னு தெரியாது. ஆனா குயவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது. Until the vessel is completely formed, neither the clay nor the people who are watching knows as to what form of vessel is going to come out of this clay. கடைசியில பார்த்தா அழகான ஒரு பானை வந்திருக்கும். பாத்தீங்கன்னா அதுல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கும், பார்ப்பது அருமையாக இருக்கும். And finally, if you were to see, it will be a beautiful pot that has come out and with all the designs on that. அவ்விதமாக உருவாக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த களிமண் அந்த கோயிலுடைய கரத்திலே அர்ப்பணித்து கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. First and the foremost, for that clay to be molded into a beautiful pot, it has to surrender itself completely into the hands of the potter. 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சவுல் தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து கழுதைகளை தேடச் செல்கிறார். In chapter 9 and verse 3 we see Saul, he was obedient to his father and he went in search of the donkeys. எவ்வளவு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். If you are given birth to such obedient children, you need to praise God. போய் நான் சொல்லுவதை தேடிக்கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க ஒழுங்கா போனாங்கன்னா நல்லது. If your children are going in search of whatever things you have told them, it is good. இந்த சவுலுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலிலே ஆரம்பித்த வாழ்க்கை. The life of Saul, it started with obedience. பாருங்க, தகப்பனுடைய வார்த்தை கேட்டு போகிறார். And listening to his father's words, he went in search. அப்படிப்பட்ட மனுஷனை தேர்ந்தெடுத்து இன்னும் அர்ப்பணிப்புள்ள மனுஷனாக மாற்றும்படியாக அவர் தீர்மானிக்கிறார். And God decided to choose such a kind of a dedicated person and prepare him. அந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு அவருடைய இடத்தை மாற்றி தேவன் அவர் விரும்புகிற பாத்திரமாய் வணைகிறதை பார்க்கலாம். In chapter 10 and verse 9 we can also see he changed him into a vessel that he was willing for. கீழ்ப்படிதலிலே தொடங்கின சவுலின் வாழ்க்கை தேவனால் மறுரூபம் அடைந்ததை பார்க்கலாம். And we can see Saul's life, which began in obedience, was transformed by God. கீழ்ப்படிதல் மறுரூபத்திற்கு வழிவகுக்கிறது என்பனவளே. Obedience leads to transformation. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே சொல்லி இன்னும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை சற்று ஆவியானவர் உணர்த்தி காட்டுவாராக. And may the Holy Spirit tell you what are the things which the Lord had spoken but still you have not obeyed. நம்மோடு கூட தேவன் பேசி இன்னுமாக நாம் திருந்த வேண்டிய காரியங்களை நமக்கு குறிப்பாய் பேசுவாராக. And may the Lord speak with us particularly, specifically, what are the things that he has spoken to us but we have not changed ourselves. மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை முரட்டாட்டத்தோடு இன்னும் கேட்டுட்டு அப்படியே நாம் இருக்கிறோம் அல்லவா? And many things we have heard but with a rebellious spirit we are just like that are living. அதை நாம் அப்படியே நாம் தேவனிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை மாற்றிக்கொள்ள கிருபை செய்வதாக. But let us surrender ourselves completely and say, Lord, give me grace that I will change myself. இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது வசனம் இருபுறம் கற்கொள்ளப்பட்டோம் என்று பார்க்கிறோம் அல்லவா? தேவன் என்னோடு பேசினார். When I was preparing the message, as the word says, the word of the Lord is a double-edged sword. The Lord also spoke to me. என்னென்ன காரியங்களை நாம் பேசுவோம்?
What are the things that we used to talk? பாருங்க இந்த கீழ்ப்படிதலுக்கு எதிராக பேசுற காரியங்கள் என்ன? What are the things that we resist and speak against obedience? அது அர்ப்பணிக்கிறதற்கு மனதில்லாமல் என்னென்ன சாக்குப்போக்களை சொல்லுகிறோம்? What excuses are we giving instead of surrendering ourselves? பாருங்க அந்தந்த காரியம் கர்த்தர் மாற்ற வேண்டும். And those things the Lord has to change. மூன்றாவதாக அதிபசம் வாசிங்க 1 சாமுவேல் 10 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. And thirdly, let us read from 1 Samuel chapter 10 and verse 9. As Saul turned to leave Samuel, God changed Saul's heart, and all these signs were fulfilled that day. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்கள் இந்த இடத்துல அவன் திரும்பின பொழுது அவனுக்கு தேவன் வேறு இருதயத்தை கொடுத்தார்னு பார்க்கிறோம். And we see as Saul turned to leave Samuel, God changed Saul's heart. இப்பொழுதுதான் இந்த முக்கியமான குறிப்பு, தேவன் இருதயத்தை மாற்றுகிறார். And now it's an important point. God changes the heart. ஒரு மாற்றத்தை செய்வதற்கு முன்பதாக தேவன் சில ஆயத்தங்களை செய்கிறார். Even before he changed the heart, God performed certain preparations. கீழ்ப்படியும்படியாக எதிர்பார்க்கிறார். He expects him to obey. அதன் பின்பதாகத்தான் இந்த முக்கியமான இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடைபெறுகிறது. And only after this an important transplantation happens. இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about heart transplantation. அந்த அறுவை சிகிச்சை நடப்பதற்கு முன்பதாக பல ஆயத்தங்கள் நடைபெறும். Even before the heart surgery, many preparations will take place. நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see over here a change is needed in the inner man. இது மருத்துவரால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல. This is not something that will happen through a medical person. இது முழுமையாக ஆவியானவருடைய தெய்வீக செயலாக காணப்படுகிறது. It is completely the work of the Holy Spirit. பாருங்க, வெளிப்புறத்தில் அல்ல, உள்ளான மனுஷனிலே மாற்றம் அன்பானவர்களே. It is not the external change, but it is a change in the inner man. பாருங்க, ஒரு மனுஷன் அவனாகவே நினைத்து ஒரு சுய முன்னேற்றம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அபிதமாக அவனே நினைத்து தன்னை மாற்றிக்கொள்வது அது அல்ல. It is not a change which a man does on his own, which is self improvement. இது ஒரு ஆவிக்குரிய தெய்வீக மாற்றமாய் காணப்படுகிறது. But this is something different, which is spiritual transformation. உண்மையாகவே அநேகம் கோர்ஸுக்கு அநேகம் வகுப்புகளுக்கு சென்று ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய காரியம் இருக்குது உலகத்துல. And in the world we also see you need to attend a course and so that you can bring about a change in the inner person. நீங்க மௌனமா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா மாற்றம் வரும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். Many people used to say if you sit silently there'll be changes. உண்மையாகவே ஒரு உள்ளான மனுஷனை கர்த்தர் மாற்றணும்னா, சிந்தனைகளை மாற்றணும்னா அது தேவனை மட்டும்தான் முடியும் அன்பானவர்களே. And truly speaking, if a change has to happen in the inner man, it is only through God. He can change your thoughts. பாருங்கள், என்னதான் ஒரு மனுஷன் நினைத்து அவனை மாற்றிக்கொள்ள முடியாது. Even if a man tries for himself, he cannot change himself. இது தேவ ஆவியானவருடைய தெய்வீக செயலாக காணப்படுது. விசுவாசிக்கிறவங்க கடமைப்படுத்தி ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. And saying if we believe it is the work of the Holy Spirit, it is a divine transformation. நம்மிலே இந்த மாற்றங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that the changes will happen in our lives. அதன் பின்பதாக நம்முடைய இருதயங்கள் மாற்றப்படும். And then our hearts will be changed. வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 36 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாமா? Let us read from Ezekiel chapter 36 and verse 26 in English. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்தேன்னு பார்க்கிறோம். And we see over here, I will give you a new heart. பாருங்க, நியூ ஹார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நியூ ஹார்ட். It's a new heart. பாருங்க, தேவன் நமக்கு ஒவ்வொரு முறை அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதும் நம்முடைய இருதயங்களை சற்று மாற்றம் செய்து கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுக்கிறார். Every time we come into His presence, the Lord bring about changes in our life and gives us a new heart. சிலர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு சொல்லுவோம். And when we get angry over a person, we used to say, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? why are you behaving like this? உங்க இருதயம் என்ன கல்லா? And is your heart a stone? அது ஓரளவு கேட்போம். And we ask that way. அதுக்கு மேல போச்சுன்னா, and if you go still more, உங்களுக்கு இருதயம் இருக்குதா? do you have a heart?
அதுவே சந்தேகமாயிடானே இருக்கு. And people have doubts on that. கேட்பாங்க, உங்களுக்கு கர்த்தர் மூளையை வைக்கிறதுக்கு மறந்துட்டாரோ? And has the Lord forgot to give you brains? சில நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துடும் நமக்கு. And people get so much of doubts. பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்க காரியங்கள். These are the usual things that happen. வசனத்தை பார்க்கிறோம், தேவன் புதிய இதயத்தை கொடுத்து, And as we read in the verse, the Lord gives a new heart. புதிய ஆவியை கட்டளையிட்டு, And the Lord also puts a new spirit. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் சதியான இதயத்தை கொடுக்கிறார். He removes off the heart of stone and gives us heart of flesh. இதுதான் தேவன் உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றம் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். And this is the change which the Lord brings in the inner man. தேவன் இன்றைக்கும் இருதயங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். God still changes the hearts today. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, அவ்விதமான மாற்றத்தை அநேகர் கொடுக்கிறவராக இருக்கிறார். And when we pray, the Lord brings about a turning point in many people's lives. ஜெபிப்பாங்க, சகோதரி ஜெபிப்பாங்க, ஐயா என்னுடைய கணவன் மாற மாட்டேன்றார் ஆண்டவரே. And certain sisters wish to pray, Lord, will not my husband change? ஜெபியுங்கள் இதற்காக சொல்லுவாங்க. You need to pray for that. வந்து சாட்சி கொடுப்பாங்க, ஐயா நான் ஜெபிச்சிட்டு போனேன், அப்படியே மனுஷன் மாறிட்டாரு. And they come and testify, Pastor, we prayed and went, and then he completely changed. தேவன் அவிதமாக ஒரு முழு ஆளத்துவத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். God is a God who transforms the entire person holistically. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை மாற்ற வேண்டுமோ அதை நீர் மாற்றி அருள்வீராக. Lord, whatever things you need to change in my life, you change it. ஆண்டவரே, இன்றைக்கும் ஐயா ஒரு இருதயத்தை மாற்றி ஒரு புதிய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் சொன்னாரல்லவா, அந்த புதிய ஆவியை நீ தருவீராக. Lord, change my heart and also give that new spirit for me. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். You will yourself will be surprised. பார்த்தா என்ன நேத்து வரை இப்படி இருந்தது, இன்னைக்கு ஒரு புதுசா இருக்குனே. Till yesterday I was like this, but today I'm completely different. என்னுடைய பிஹேவியரே வேற மாதிரி இருக்குது. My behavior has changed. நான்காவதாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். And fourthly, let us read from 1 Samuel chapter 10 and verse 9. As Saul turned to leave Samuel, God changed Saul's heart, and all these signs were fulfilled that day. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பாருங்கள், இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள். Look into the last word of this verse. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. And all these signs were fulfilled that day. தேவன் நம்மை சந்திப்பார் என்றால், If the Lord meets us, தேவன் நம்மை மாற்றுவார் என்றால், if the Lord changes us, அந்த மாற்றங்கள் உடனே தெரியும். the changes will be known, seen immediately. மாற்றத்தின் அடையாளம் என்று பார்க்கிறோம். The evidence of change. ஆண்டவரே, நீ நான் மாற்றப்பட்டேன், உள்ளான மனுஷனிலே மாற்றம் உண்டானது என்ற அந்த எவிடன்ஸ் அடையாளத்தை நாம் காணணும், நம்மை சுற்றி இருக்கவங்க காணணும். And we should see that evidence of change, and people around us should also see that evidence of change. இந்த அடையாளங்கள் அனைத்தும் அன்றைய தினமே நிறைவேறின. All these signs were fulfilled that day itself. சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் அவிதமாக, நான் வாசிக்க சொன்ன வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும் படிப்படியாக நிறைவேறினதை அவர் கண்டார். And he also saw whatever Samuel had spoken, step by step it happened and changed. பாருங்கள், உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்திருக்கிற அந்த மாற்றங்களை நம்மாலே காண முடியும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். And truly speaking, the changes which the Lord had performed, we ourselves will be able to see that. நாம் காணுவது மட்டுமல்ல, Not only we will be seeing that, நம்ம சுற்றி கொண்டு பார்த்து எப்படி நீ இப்படி மாறின, and people around us seeing that, they should say, how was it you changed? அவர்கள் கேட்கும்படியான அந்த மாற்றம் நம்மிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious to the extent that other people will ask, let that change happen. அப்படி என்ன மாற்றம் வரும்? And what change will come? பாருங்கள், அதையும் நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை இப்போ வாசிக்க வேணும், வீட்டில் சென்று வாசிங்க. And you can read from Galatians chapter 5 verses 22 and 23. அதிலே ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. And in that an experience is spoken. ஆவியின் கனி, The fruit of spirit. அந்த கனி நமக்கு நன்றாக வெளியே தெரியும். And we will be able to evidently see it outwardly, externally. நம்முடைய இருதயத்தை, உள்ளான மனுஷனை தேவன் மாற்றியிருப்பார் என்றால் நம்முடைய
அன்பின் மூலம் அது வெளியே காட்டப்படும். If the Lord had changed in the inner man, then through love it will be revealed. பாருங்க, நாம் மற்றவரிடத்திலே செலுத்துகிற அன்பு அதை பார்க்கிறவர்கள் இயேசுவின் அன்பை உணரும்படியாக நாம் அன்பை வெளிப்படுத்த கத்துக்கிற செய்வாராக. The love that we show towards others, may it be like the love that Jesus had on us. நம்முடைய ஜீவியத்திலே முழுவதும் ஒரு அன்புள்ளவர்கள் என்ற ஒரு வார்த்தை நம்மை குறித்து வரணும். And concerning us, the words should be spoken, he or she is a loving person. நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு நாம் அன்பை செலுத்துகிறோமா? But for those who are opposing us, are we showing that love? அதுதான் இயேசுவின் அன்பு. And that is the love of Jesus. ஒரு சிநேகிதனை பார்த்து நான் நேசிக்கிறேன், I love you அப்படி சொல்றது பெருசு இல்ல. It is not a greater thing if you see your friend and say I love you. எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க. But a person is always talking against you. நமக்கு எப்பவும் எதிரா குழி பறிச்சிட்டே இருக்காங்க. They are only targeting us. அவங்கள பார்த்த உடனே நமக்கு உள்ள எரியுது. But the moment you see them, you get internally hatred. இருக்கும். பக்கத்துல வீட்டை பார்த்தா, எதிரி வீட்டுல பார்த்தா இப்படி பண்றானே வயித்தச்சா இருக்கும். Looking at your neighbors, people even opposite your house, you might get angry. ஆனா அவங்கள பார்க்கும் பொழுது இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நீங்கள் நானும் மாற கத்துக்கிற செய்வாராக. But looking at them, may the Lord give us grace that we will also show the love of Jesus. உண்மையான அன்பு கண்கூடாக மற்றவர்கள் காண முடியும் என்பார்களே. And that true love, people will be able to see that evidently. பாருங்க, இரண்டாவதாக ஆவியின் கனி என்ன தெரியுமா? சந்தோஷம். And secondly, it is the joy. விதமாக சந்தோஷம் என்ற வார்த்தை உள்ளான நிலையிலே ஒரு சந்தோஷம் என்று பார்க்கிறோம். And when you talk about joy, it is from the heart inside. சில வேலைகள்லாம் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட் வேலைன்னா பார்க்கணும்னா பார்த்து ஏன் சிரிப்பாங்க, ஆனா உண்மையா உள்ள சிரிக்க மாட்டாங்க. And there are certain jobs, let's say for example a receptionist, you have to smile at everyone. It might not be a true smile. ஆனா உண்மையோடு இயேசுவின் அன்பிலே நிறைந்திருக்கிற நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பிரதிபலிப்பு நம்முடைய முகத்திலே வர வேண்டியதுதான் உண்மையான சந்தோஷம் பாருங்களே. But truly speaking, when we have the love of Jesus, that joy should be revealed out in our face. அதோட அடையாளம் என்ன தெரியுமா? And what is the sign? நம்ம கூட சண்டை போடுன்னு வர்றவங்க கூட நம்ம பார்த்த உடனே அமைதியா போயிடுவாங்க. And people who are fighting with us, the moment they see us, they will go in peace. எப்படி இந்த சூழ்நிலையில நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? How is that you are happy even in this situation? அதுதான் மாற்றப்பட்ட இருதயத்தினுடைய அடையாளம். And that is the sign of a heart that is changed. மூன்றாவதாக சமாதானம். And thirdly, peace. தேவன் கொடுக்க அந்த சமாதானம், யாவோடு சமாதானமாயிருங்கள் சொல்லி இருக்கிறாரே. And he has said you have to live peaceably with everyone. சிலரோடு சமாதானமா இருக்கவே முடியாது. We cannot live at peace with certain people. நான் ஒரு சிலத்துல பேசும்பொழுது இவங்ககிட்ட எப்படி பேசினாலும் சமாதானம் இருக்க முடியல. இன்னைக்கு நான் ஒரு ட்ரை பண்ண போறேன்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதே நம்ம சொல்லலாம், அப்போது ஒழுங்கா இருப்பாங்க நம்ம கூட அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அப்படியே ஒத்து போதினாலும் அவர் பாப்பா என்ன சொல்லபடி சொல்றாரு, ஆனா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அதுக்கு எதிர் பேசுவாரு. And if a person, even if you are trying to speak anything, they will be against you. But if you are trying to speak whatever they are saying, then immediately he'll change the topic. சிலரோடு கூட என்னதான் நாம முயற்சி பண்ணாலும் சமாதானம் இருக்கவே முடியாது. No matter whatever try you might do, you cannot live at peace with certain people. சிலவேளை சமாதானம் இருக்குன்னு நம்ம பக்கத்துல போனா என்ன இன்னைக்கு இறங்கி வர என்ன விஷயம் அப்படி இருப்பாங்க. Even if you try to go to live peacefully with him, he might say, why is that you're coming down? வழக்கம் எழுத்து பேசுவா, இன்னைக்கு அப்படியே ரொம்ப குழையறிய என்ன விஷயம் கேட்பாங்க. Usually you used to fight, but now why is that you're talking differently? இப்படிப்பட்ட மனுஷனிடத்துல சமாதானமா இருக்கிறவர்கள் தான் மாற்றப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். Only when you are living at peace with such kind of people, that is the nature of people whose heart has changed. நான்காவதாக நீடிய பொறுமையா. And fourthly, it is long suffering. பொறுமை அல்ல, It is not just patience, நீடிய பொறுமை. but it is a long suffering. அப்படின்னா நீடிய பொறுமை என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? சொல்லுவாங்க தெரியுமா? என் பொறுமையை சோதிக்காத, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை, கரெக்டா சொல்றீங்க. And people used to say, don't test my patience. There's a limit for that. அந்த எல்லையை தாண்டி போறது நீடிய பொறுமை. And long suffering is something which goes beyond that limit. பாருங்க, அப்புறம் தயவு. And then it is gentleness. தயவு அதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? How do we reveal that gentleness? ஒருத்தர் ஆபத்துல வர்றாங்க, ஒரு உதவி கேட்கறாங்க நம்ம கிட்ட. If a person in danger comes for help, அந்த வேளையில பிரதர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்,
ஜெபம் அவசியம் இல்லைங்க அந்த And வேளையில. if you say, brother, I'm praying for you, the prayer is not important there. உதவி அவசியம். He needs a help. அதற்கு அவன் தகுதி இல்லையோ ரெண்டாவது. Whether he's worthy for that or not, that's secondary. உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். As much as possible, you try to help him. அதுதான் தயவு. And that is gentleness. பாருங்க, அந்த தயவாக நாம் நடந்து கொள்கிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். And we also see that we are walking in that gentle way. சிலர் கல்லான இதயத்தோடு நடந்து கொள்வாங்க. Certain people will behave with a stony heart. இந்த அடையாளங்கள் வெளியே தெரியும் நண்பர்களே. And these signs should be evident. நற்குணம் and goodness. நம்முடைய நற்குணங்கள் தெரிந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that our goodness, good works will be seen out. நம்முடைய விசுவாசம் தெரிந்திருக்க வேண்டும். And we need to have that faith. நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்க வேண்டும். And our meekness should be known. நம்முடைய இச்சை அடக்கம் தெரிந்திருக்க வேண்டும். And the temperance should also be seen. எல்லா காரியங்களும் ஒரு இச்சை அடக்கம் அவசியமாக இருக்கிறது. And we need to have a control over the lust and covetousness. உண்மையாகவே மாற்றப்பட்ட இதயம் உள்ளவன் என்ற அந்த சுபாவங்களின் வெளிப்பாடுகளை மட்டும் காண கர்த்தர் கிருபை செய்வார். May the Lord be gracious that a true changes happen and there's a change in the nature. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, A loving heavenly Father, நல்ல வேளை கண்டுபிடித்திருக்கிறோம் ஐயா. we praise and thank you, Lord. தேவாவியனுடைய முறுமாக்கும் அந்த வல்லமாய் தொடர்ந்து கிரியை செய்வதாக ஆண்டவரே. Lord, let the power of transformation of the Holy Spirit continue to do its work. இருதயங்களை ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. Lord, you prepared our hearts, Lord. கீழ்ப்படி செய்தீர் ஆண்டவரே. You made our hearts to obey. இருதயங்களை மாற்றினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. We see you changed the heart, உள்ளான Lord. மனிதனிலே மாற்றத்தை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. Lord, you brought in a change in the inner man. அந்த மாற்றத்தை இந்த உலகம் காண கிருபை செய்வீராக. Lord, be gracious that people around us will be able to see that change. அதற்கு சாட்சியாக எல்லாரும் காணப்பட கிருபை செய்வீராக. Enable us to stand as a testimony for that. ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு, அந்த மனமாற்றம் ஆண்டவரே கிடையாது வாழ்க்கையிலே அனுதினமும் காணப்பட்ட ஆண்டவரே, கடைசி வரைக்கும் பெற்ற ரட்சிப்பையும் பெற்ற விசுவாசத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will be able to preserve that surrender and repentance till the end. நீர் வரும் பொழுது, எக்காலசனம் கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க கிருபை செய்வீராக. Lord, when you come and when the sounds of the trumpets are being heard, give us grace that we will be able to preserve that faith and meet you. ஆவியின் கனியிலே வளர கிருபை செய்வீராக. Give us grace that we will grow in the fruit of the Spirit. எங்களை மாற்றும் ஐயா. Make us more like you, Lord. உம்மை போல மாற்றும் ஐயா. Make us more like you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பும் இடத்துது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் மனிதனோடு கூட விசேஷமாக இன்றைக்கு நம்மை அவ்விடத்தில் அர்ப்பணித்து நம்ம இருதயங்களை மாற்றும்படியாக அர்ப்பணித்து நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் இருந்து நம்ம இருதயங்களை மாற்றி ஆவியின் கனியிலே அவரை போல வளர்ந்து எக்கால் சத்தம் கேட்கும் நாளிலே அவரை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாம் சொல்லுமா? ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி